இங்க எத்தனை பேர் சீமானனுக்கு ஃபேனா இருக்கீங்க? நானும் உங்கள ஒருத்தன் தான். இருங்க ஒரு நிமிஷம், ஒரு போர்டை காட்டிட்டு வந்துடுறேன். இது என்ன கையில் வாசகம்? இந்த காணொளியில் எந்த கட்சிக்கும் சாதகமாக கருத்துக்களை பதிவிடவில்லை. அப்படி அண்ணனோட பல ஸ்பீச்ல சில ஸ்பீச்சை தான் பார்த்து சிந்திக்க போறோம். பாடி தொலையும். நம்ம யூடியூப்ல ஒரு சில சேனல்ஸ் இருக்காங்க, ஒரு ஆங்கரே கேமராமேனே கூட்டிட்டு போய் யாரையாவது இன்டர்வியூ எடுக்கிறாங்கிற பேர்ல அவங்க சொல்றதுக்குள்ள பயங்கரமா ரியாக்ஷன் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட வைக்க வேண்டியது இவருக்கு இதான் வேலை. அப்படி ஒரு தடவை சீமானனா ஒர்க் அவுட் பண்றப்ப எடுக்கப்பட்ட காணொளி தான் இது. உண்மையா நீங்க சொல்றீங்க, ஒரு 10 தடவை எடுத்துட்டு விட்டுருவீங்க நான் நினைச்சேன். 50 வாட்டி எடுத்துருக்கீங்களே. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நாங்க 100 போடுவோம். ஒரே டைம்ல எத்தனை செட்ல போடுவீங்க? 3 போடுவோம். 3 செட் 50 போடுவீங்க. 100 போடுவீங்க. ருக்கோ ஜரா. சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருங்க. 50-100 வரைக்கும் ஓகேண்ணே. வெறியானா 2 பேர் சேர்ந்து 1000 போடுவீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த நகரம் படத்துல வடிவேல் சாருக்கும் சுந்தர்சி சாருக்கும் ஒரு சீன்ல நடக்கிற சேம் கான்வர்சேஷன் அண்ணனோட ரியல் லைஃப்ல ஒரு ரிப்போர்ட்டர் கூட நடந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? சொல்லுங்க, நீங்க என்ன படிச்சீங்க? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. எத்தனை ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புனு. கொண்டு போயிருக்காங்க சார். குறள் நீங்க சொல்லுங்க 10 குறள். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க யார்? எந்த இதழ்? எந்த ஊடகம்? எழுத்து ஊடகம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. போதூர்ல போய் படுத்தா கூட இவ்வளவு புல்லரிக்காது. அண்ணனோட இந்த ஸ்பீச்சை கேட்டு அரிச்சது பாருங்க. இந்த வனவிலங்கு மேல பாதுகாப்பு ஆர்வலர்கள் யாராவது ஒருத்தர் காளை மாடு வளர்த்ததுண்டா, மாடு வளர்த்ததுண்டா, புல்லு பிடிங்கி போட்டது, தண்ணி வச்சது, தவிடு வச்சது, பருத்தி கொட்டை வச்சது, பராமரிச்சது யாராவது உண்டா? அத வளர்க்கறது நீண்ட காலமா பாரம்பரியமா வளர்த்துக்கிட்டு இருக்க. நான் உயிருக்கு உயிரா நேச்சு என் குடும்பத்துல ஒரு சகோதரனா நிக்குது. அதை நான் வதைக்கிறேங்கிறது பைத்தியக்காரத்தனம். ஆனா இந்த ஸ்பீச் கடந்த அடுத்த ஒரே மாசத்துல அந்த அரிப்பு நின்றுச்சு. ஏன்னா என்ன சாப்பிட எதுவுமே இல்ல. என்ன இருந்துச்சு? மாட்டுக்கறிக்கா இருந்துச்சு. எத்தனை பேர் நீங்க மாட்டுக்கறி திங்கிறீங்களோ இல்லையோ, நான் மாட்டுக்கறி திங்காதவர்களே மனிதராகவே கருதுறது இல்ல. நான் அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இதுக்கே இப்படின்னா நடுவில் ஒரு திடுக்கிடும் வீடியோ கண்ணில் பட்டுச்சு. பார்த்துட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் மண்டை குழம்பி உண்மையிலேயே இது சீமானன் நான் செஞ்ச வேலை தானான்னு தோணிருச்சு. பயப்படாதீங்க, இதான் அது. என்ன, நான் ஒரு நாள் கோவிச்சிட்டே அந்த ஐயா வந்தாரு, சிவாஜி ஐயா. என்னடா ராஜா உன் பிரச்சனை? என்ன எழுதி கொடுத்தாலும் கிழிச்சு போட்டுறாங்க ஐயா. அப்படியா சரி, உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை என்கிட்ட சொல்லிடு. தேக்கல நான் பேசி விட்டுறேன். நான் எல்லாம் இங்கே யூனிட் இருக்குன்னா நான் அந்த ஓரத்தில் போய் நின்றுக்குவேன். அவர் நடிச்சுட்டு எங்கள் அப்பா ஓகே அப்படின்னு அப்படி வேற எல்லாம் தொடச்சிட்டு கூட்டத்தில் என்னை தேடுவார். அங்கே நிற்கிறேன், ஓகேவா ஓகே. இதை ஒரு நாள் எங்கள் அப்பா பார்த்துட்டாங்க. எங்கேயோ இவர் ஓகே கேட்குறாரா, யார்கிட்ட கேட்குறா, இங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியாம அப்படின்னு. அது ஒரு காலம். அது ஐயா சிவாஜி ஐயா, அண்ணன் சொல்றதெல்லாம் நெசமா? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். யாருக்கிட்ட போய் இது உண்மையா பொய்யான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே. எப்படி முடிஞ்சா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அதோட அக்யூரசி லெவலுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கினவெல்லாம் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிடும். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். அப்படியே இருக்குல்ல. அண்ணன் பாலிமர் நியூஸ்ல விளம்பரம் போடுறப்போலாம் அப்பப்போ போகல மிஸ்டர் பீனும் பார்த்துருப்பாரு போல. அண்ணா இது வரைக்கும் எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு வசனம் பேசியிருந்தாலும் சரி, என்னோட ஃபேவரட் டயலாக்னா அது இதுதான். என்ன சொன்ன? கடமை இல்லாத உரிமைகளை என்கிறான் ஹிட்லர். ஏன் என்ன சொன்ன? கடமை இல்லாத உரிமைகளை என்று முசோலினி சொன்னது.
இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. இனி உங்களுக்கும் இது ஃபேவரட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கே எத்தனை பேர் வந்து பொழக்க போறாங்கன்னு தெரியல. இதில் யாரையும் மரியாதை குறைவாவோ இல்ல இழிவாகவோ பேசவில்லை. சோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருக்கு.